வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் 2 அருமையான எராட்டிக் க்ரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 படங்களுமே நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா இது எரோட்டிக் த்ரில்லர். ஸோ எரோட்டிக் த்ரில்லர்னால் இதில் நிறைய செக்ஸுவல் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ இந்த 2 படங்களில் ஒரு படம் தமிழில் இருக்குது, இன்னொரு படம் தமிழில் இல்லை. ஸோ 2 படத்தை ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஸ்டிங்க்ட். இந்த படம் 1992 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதையை பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லே ஒரு ராக் ஸ்டார் அப்படின்றவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அவரோட இறப்புக்கும் ஹீரோயினோட நாவலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதாவது ஹீரோயின் எழுதுகிற அந்த நாவலில் இருக்க அதே மாதிரியான ஒரு கொலை அப்படின்றது அந்த ராக் ஸ்டாருக்கு நடந்திருக்கு. ஸோ இதை விசாரிக்க வரவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே ஒரு சந்தேகம், ஒருவேளை இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஆரம்பிக்கிற கதை கடைசியில் எப்படி முடிஞ்சது அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தான். பிகாஸ் படம் ஆரம்பித்து கடைசி முடிகிற வரையுமே செம்ம எங்கேஜிங்காக கொண்டு போவாங்க. நிறைய மூமெண்ட்ஸ் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் வைக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த மிஸ்ட்ரி அப்படின்றது த்ரூ அவுட் த மூவி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. எங்கேயுமே பெருசாக ரிவீல் பண்ணாமல் கடைசியில் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அருமையாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் நடித்த ஷரான் ஸ்டோன், ஸோ அவங்க தான் லீட் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரில் அவங்க பயங்கர அட்ராக்டிவாக இருப்பாங்க. பிகாஸ் அந்த ஒரு கேரக்டரே ரொம்ப அட்ராக்டிவான கேரக்டர். பார்க்குற எல்லாத்தையுமே அட்ராக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை செம சூப்பராக அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஈவன் நம்ம ஸ்க்ரீனில் அவங்கள பார்க்குறப்பே செம அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் பர்டிகுலராக ஒரு சீன், அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன் இருக்குது. அந்த சீன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விழுந்துரும். அந்த மாதிரியான ஒரு சீனு. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த சீனில் இருக்குது. அதனால் அந்த படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது எப்படிப்பட்ட ஒரு சீன் தெரியும். த மோஸ்ட் பாஸ்ட் மூமெண்ட் இன் த மூவிஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் இந்த படத்தில் இருக்குது. பட் அதை தாண்டி அவங்க அவங்களோட பேச்சு, அவங்க பண்ணுற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்க இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மைக்கேல் டக்ளஸ், ஸோ அவர் தான் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே பயங்கர சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ அவரோட அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வித் ஷரான் ஸ்டோன் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகாஸ் அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த ஹீரோயினுக்கு விழுந்துருவார். அப்படிப்பட்ட ஒரு அட்ராக்டிவ் ஷரான் ஸ்டோன் கிட்ட இருக்கும். அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நமக்கு தெரியும் செம சூப்பராக அவங்க நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஓவராலாக சொல்லணும்னா உங்களுக்கு எங்கேஜிங்காக ஒரு எராட்டிக் க்ரைம் த்ரில்லர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஈவன் தோ இது கிளாசிக் படமாக இருந்தாலும் இப்போ பார்த்தாலுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் அமேசான் ப்ரைமில் இப்போதைக்கு இருக்குது. பட் அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங் கிடையாது. நான் என்னோடய சேனல் டெலகிராம் சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த படம் 1981 ரிலீஸ் ஆன பாடி ஹீட். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஃப்ளோரிடாவில் பயங்கரமாக கொடூரமான ஒரு சம்மர் டைம் நடக்கக்கூடிய கதை. ஸோ அந்த டைமில் ஹீட் வேவ் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். அதை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்பவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீசனில் நடக்கக்கூடிய இந்த கதையில் நம்ம ஹீரோ ஒரு லாயரு. அவர் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ஆல்ரெடி ஒரு பணக்கார வயசானவனுக்கு கல்யாணமான ஒரு பொண்ணு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளார அஃபேர் வருது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கிழவனை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு நம்ம 2 பேரும் தனியாக போய் எங்கேயாவது வாழலாம் அப்படின்ற ஒரு பிளான் போடுறாங்க. இது கடைசியில் எப்படி போய் முடியுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் பார்க்குறப்போ முதல் ½ அன் ஹவர் அப்படின்றது இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்றது அழகாக செட் பண்ணுவாங்க. அடுத்த ½ அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ரொமான்ஸு, அப்புறம் இந்த க்ரைம் எப்படி அவங்க பிளாட் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக அவங்க காமிச்சிருப்பாங்க. அடுத்த 30 நிமிஷத்தில் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது வேறு லெவலில் முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்துலையுமே செம எங்கேஜிங்காக போகும். பெருசாக எங்கேயுமே போர் அடிக்காது. அதே மாதிரி ஸ்டீமியான அந்த சீன்ஸ் எல்லாமே கதையோடு ஒன்றா சேர்ந்து வரும். பிகாஸ் அதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்கும். ஸோ அதனால் இந்த படம் பார்க்குறப்போ ஜஸ்ட் அந்த சீன்ஸ் மட்டும் பயங்கர ஃபோக்கஸ் பண்ணி இல்லாமல் அந்த சீன்ஸோடு சேர்த்துமே இந்த படத்தோட ஸ்டோரி லைன் அப்படின்றது மூவ் ஆகி போகும். அண்ட் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் தவிர்த்துட்டு மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் வெறும் மெயின் பிளாட் இல்லாமல் 2-3 சப் பிளாட்டுமே வரும். அதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உண்மையாலுமே செம அருமையாக இருக்கும். ஸோ அது நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம் இப்படிலாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே நேர்த்தியாக கொண்டு போவாங்க. ஸோ அது இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த 2 படங்களுமே ஒரு எராட்டிக் க்ரைம் த்ரில்லர் படங்கள் அப்படின்றத தாண்டி 2லேயுமே அந்த
க்ரைம் த்ரில்லருக்கான அந்த எலமெண்ட் அப்படின்றதும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் எரோட்டிக்கை தாண்டி. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறப்போ ஜஸ்ட்டு வந்து அந்த செக்ஷுவல் கண்டென்ட் மட்டுமே பார்க்காம இந்த படம் பார்க்குறப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்க அப்படின்றதில் நான் கேரண்டியாக சொல்வேன். ஸோ இந்த 2 படங்களுமே வந்து நான் நம்மளோட சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், வேணுன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஓடிடிலையுமே வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் பேசிக் இன்ஸ்டிக்ட் வந்து கண்டிப்பாக வந்து அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. பட் பாடி ஹீட் வந்து எந்த ஓடிடியில் அவைலபிளாக இருக்குன்றது தெரியல. அது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.